உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? இல்லை நீங்கள் ஒரு புது ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோவில் நான் சொல்கிற பாயிண்ட்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பிரச்சனையும் சால்வ் ஆகும். அதே மாதிரி நீங்கள் ஒரு புதுசாக ஒருத்தங்களை அட்ராக்ட் பண்ணுறீங்க, அவங்கக்கிட்ட பேசணும், அவங்கக்கிட்ட பழகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதுவும் பாசிபிள் ஆகும். அதனால் இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளார போகலாம். ஹாய் ஹலோ பட்டீஸ், நான் தான் பீஸ் பட்டி. என்னோட எய்ம் என்னென்னா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை உலகம் முழுக்க ஸ்ப்ரெட் பண்ணணும். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். லவ், அன்பு, ஈர்ப்பு விதியிலேயே இந்த அன்புக்கான பவர் தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த மேஜிக்கல் பவரை வச்சு ஒரு புது ரிலேஷன்ஷிப்பையும் நம்மளால் அட்ராக்ட் பண்ண முடியும், இல்லை இருக்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்க பிரச்சனையும் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். அவ்வளோ பெரிய விஷயம் இந்த அன்பில் ஒளிஞ்சிட்ருக்கு. அதையே நாம் இப்போ கண்டுபிடிச்சி யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு நான் இப்போ ஒரு விஷயம் சொல்லிட்டா, இருக்கிறதுலே லா ஆஃப் அட்ராக்ஷனில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுற விஷயம் என்ன தெரியுமா? அதுதான் ரிலேஷன்ஷிப்பு. நீங்கள் எல்லாருமே என்னை ரொம்ப ஷாக்காக பார்ப்பீங்க, என்னடா சொல்கிற அப்படின்னு. ஆனால் இதுதான் உண்மை. நீங்கள் வேணும்னா ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள். ஒரு பணத்தை அட்ராக்ட் பண்ணுறதுக்கோ, இல்லை ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், ஒரு பைக் வாங்கணும், அந்த மாதிரி அட்ராக்ட் பண்ணுறதுக்கும் லவ் அட்ராக்ட் பண்ணுறதுக்கும், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்க லவ் அட்ராக்ட் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரிலேஷன்ஷிப்பில் இருக்க லவ் அட்ராக்ட் பண்ணுறது லா ஆஃப் அட்ராக்ஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி. அது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நமக்கு இது தான் வேணும், எனக்கு இவங்க தான் வேணும், இல்லை எனக்கு இந்த கேரக்டரில் இருக்க பர்சன் தான் வேணும், அந்த மாதிரி கேட்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம யூனிவர்ஸ் கூட ஈஸியாக கனெக்ட் ஆகிப்போம். லா ஆஃப் அட்ராக்ஷனுமே ரொம்ப சீக்கிரமாக ஒர்க் ஆகும். நீங்கள் பிலீவ் பண்ணுங்கள், ரிலேஷன்ஷிப்பில் இருக்க பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு 2 to 3 days போதும். நீங்கள் உங்கள் ஹோப்பை மட்டும் விடாமல் பாசிட்டிவிட்டியாக இருங்க. கண்டிப்பாக உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரியாயிடும். சரி, இப்போ நம்ம மேனிஃபெஸ்டேஷனுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் யாரை மேனிஃபெஸ்டேஷன் பண்ண போகிறீங்க, எந்த பர்சனை மேனிஃபெஸ்டேஷன் பண்ண போகிறீங்க, அவங்கள திங்க் பண்ணுங்கள். அவங்களோட பேரை சொல்லுங்கள். நான் இவங்கள தான் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண போகிறேன், இவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்க பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு தான் நான் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண போகிறேன். அந்த மாதிரி அவங்க பர்சன் பேரை சொல்லி அவங்கள பற்றி இப்போ திங்க் பண்ணுங்கள். நீங்கள் திங்க் பண்ணுறது இல்லாமல் ஒரு நோட்டில் ஒரு 10 லைன் அவங்கள பற்றி எழுதுங்க. அவங்க உங்களுக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி எழுதுங்க. சப்போஸ் உங்களுக்கு என்ன எழுதுறதுன்னு தெரியலனா, இப்போ நான் ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறேன். அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் எழுதுங்க. ஃபஸ்ட்டு ஒன் என்னென்னா, உங்களோட பார்ட்னர் நேமை சொன்னோன்னையும் உங்களுக்கு என்ன தோணுது அதை பற்றி ஒரு 5 to 10 வேர்ட்ஸ் எழுதுங்க. செகண்ட் ஒன் என்னென்னா, அவங்க உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, அவங்க உங்களை எப்படி பார்த்துக்கிறாங்க, அவங்களோட குணத்தை பற்றி எழுதுங்க. தேர்ட் ஒன் என்னென்னா, ஏன் உங்களுக்கு அவங்கள பிடிச்சிச்சு, அப்படி என்ன அவங்கக்கிட்ட குவாலிட்டிஸ் இருந்துச்சு, அதை பற்றி எழுதுங்க. இதையெல்லாம் வச்சு பார்க்குறப்ப உங்களுக்கு சில விஷயங்கள் அவங்கள பற்றி ஞாபகம் வந்திருக்கும். அதையே இப்போ நீங்கள் எழுத ஆரம்பிச்சிருப்பீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அவங்களோட மைண்ட் செட்டுக்கு உங்களை அடாப்ட் பண்ணிக்கணும். அவங்களோட மைண்ட் செட்டுக்கு உங்களை சேஞ்ச் பண்ணி கனெக்ட் பண்ணணும். இதை எப்படி நான் பண்ணுவேன், இது கொஞ்சம் கஷ்டமான விஷயமாச்சு அப்படின்லாம் எதுவுமே திங்க் பண்ணாதீங்க. நான் சொல்கிறத இப்போ பண்ணுங்கள். இப்போது நீங்கள் கண்ணை மூடி உட்காந்துக்கோங்க. ஒரு 5 minutesக்கு மெடிடேஷன் பண்ணுங்கள். நான் மெடிடேஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், வேணால் அந்த வீடியோ ரெஃபர் பண்ணிக்கோங்க. நீங்கள் மெடிடேஷன் பண்ணதுக்கப்புறமேட்டு நீங்கள் இப்போ எழுதின இந்த பாயிண்ட்ஸை எல்லாத்தையும் விசுவலைசேஷன் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு எப்படி இருந்தாங்க, அவங்களோட குவாலிட்டிஸ் என்ன, அவங்க உங்களுக்கு என்னென்னலாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி அவங்கள பற்றி நீங்கள் திங்க் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் அப்படி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப நான் சொல்கிற இந்த வேர்டை மட்டும் சொல்லுங்கள். என் பார்ட்னரோட மைண்ட் செட்டுக்கு என்னோடய மைண்ட் செட்டை அடாப்ட் பண்ணிகிட்ருக்கேன். நான் என்னோடய மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணுறேன். அவங்களோட குவாலிட்டிஸ் எனக்கு இப்போ வரணும். நான் இப்படி பண்ணுறது மூலயமா எங்கள் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன், ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். இந்த மைண்ட் செட்டை எனக்கு கொடு. அந்த மாதிரி நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் யூனிவர்ஸுக்கு ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் மூலிமா ஈஸியாக கனெக்ட் ஆக முடியும்னு. ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் எப்போவுமே அதிகமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் இதை பண்ணுறப்ப ஈஸியாக உங்களால் கனெக்ட் ஆக முடியும். இதை நீங்கள் அட்லீஸ்ட் டெய்லி ஒரு 5 times வச்சு பண்ணிடுங்க. தினமும் ஒரு 5 தடவையாச்சும் இதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ட்ரை பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சில சேஞ்சஸ் உங்களுக்குள்ளே ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. வேணும்னா நீங்கள் இது கூட அஃபர்மேஷன்ஸ் கூட சொல்லலாம்.
என்னோடய ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அந்த மாதிரி உங்களோட அடிஷ்னல் பர்பஸ்க்காக நீங்கள் அஃபர்மேஷன்ஸ் கூட சேர்த்து சொல்லிக்கலாம். இதை நீங்கள் ரெகுலராக பண்ணுறப்ப அவங்களோட மைண்ட் செட் உங்களுக்கு அடாப்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்குள்ளேயே அந்த டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த டைமில் நீங்கள் விசுவலைசேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணணும். எப்படின்னா, நீங்களும் உங்கள் பார்ட்னரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி, ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை வாழ்கிற மாதிரி, அந்த மாதிரி நீங்கள் விசுவலைசேஷன் பண்ணுறப்ப அதுவும் உங்கள் மைண்ட் செட் அடாப்ட் ஆனதுக்கப்புறம் பண்ணணும். அப்படி பண்ணுறப்ப நீங்கள் நினச்சது அட்லீஸ்ட் மினிமம் 1 டேக்குள்ளார கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பாக இந்த டெக்னிக்கை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ரிசல்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ரிசல்ட்டுக்காக நான் ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி சீக்கிரம் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற இஷ்யூஸ்லாம் சரியாகி வரத்துக்கு என்னோடய வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை என்னை பர்சனலாக காண்டாக்ட் பண்ணி லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க இன்ஸ்டாகிராம் ஜிமெயில் லிங்கை கிளிக் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களோட பீஸ் படி. தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே. நன்றி.